Mission, Village Evangelization of India Mission வழங்கும் CBS Children's Bible School சிறுவர் வேதாகம பள்ளி நாள் 3 கடைசி நாளில் இருக்கிறோம். என்னுடைய அக்கா மற்றும் எங்களுடைய மாப்பிள்ளை குழந்தை அவங்களோட வந்து இப்போ நம்ம இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், ஒரு சின்ன காட் பற்றி ஒரு அவேர்னஸ், மெடிக்கல் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுனால தான் இதை வைக்கிறோம். நீங்கள் ஒரு 2 வார்த்தைகள் இந்த மீட்டிங் எப்படி போச்சு, ஆன்லைனில் பார்த்தீங்க எப்படி போச்சு? ஓவராலாக வந்து ஆன்லைன்லையும் நான் பார்த்ததில் அண்ட் இங்கே வந்து ஃபீட்பேக்கை வச்சு பார்க்க போனால் இட் டர்ன்ட் அவுட் வெரி குட் அண்ட் எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாகவும் இருந்தது. பிள்ளைகளும் நிறைய பேர் வந்தாங்க அப்படின்றத நான் பார்த்தேன். முதல் நாளே வந்து கிட்டத்தட்ட 160 பிள்ளைங்களுக்கு மேலே இங்கே வந்திருந்தாங்க. ஸோ தட் வாஸ் ஆல் வெரி ஹாப்பி டு சி அண்ட் இட் வாஸ் வெரி ஹாப்பி டு சி தட் த சில்ட்ரன் ஃபவுண்ட் இட் வெரி யூஸ்ஃபுல் கம்மிங் டு அவர் VBS here that happened. It is very good to see that so many kids are gathered here and அந்த விஷயத்தில் பார்க்குறப்போ இவங்க எல்லாமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆல் தோஸ் வாலண்டியர்ஸ் அண்ட் ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ கிட்ஸ் நல்லா ரெஸ்பாண்டும் பண்ணுறாங்க. அது ரொம்பவே பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது ஒரு லீவ் கரெக்டாக முடிகிற டைம்ன்றனால இது அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெல் குட் சென்ட் ஆஃபாக இருக்கும் டு த ஸ்கூல் அண்ட் டு த ஒர்க். அதுக்கு முன்னாடி ஒரு பவர் சார்ஜிங் மாதிரி இது ஒரு விஷயம் இருக்குது அண்ட் இட் இஸ் டூயிங் குட். நோ, இப்போதைக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கிளைமேட்லாம் பெருசாக இப்போது ரொம்ப இல்லைனாலும் மோஸ்ட் ஆஃப் தி சீசன் சேஞ்சஸ்னால நிறைய கோல்டு அண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர காரணம் இருக்குது. அண்ட் அதுக்கு மோஸ்ட்டாக ஹாட் வாட்டர், அடிக்குவேட் ஹைட்ரேஷன் அது மட்டும் இருந்தாலே போதும். இப்போ கொரோனா வேவ் வருதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி எதனா இஷ்யூஸ் இல்லை? ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் நாட் தட் மச் சீரியஸ்ன்றது தான். பட் ஸ்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது எல்லாமே நம்மளோட கடமை தான். ஸோ அதனால் we have to protect our own. Infection is outside. It is all there. Corona is in the air and we have to see whether it is virulent or not all the time. Okay. Thank you, doctor. Thank you so much. Edlin, who's this, ma? Mama. Who's that, ma? Dada. Doggy says? Bobo. Lion says? Jesus loves me. Say Jesus loves me. Jesus Loves me. Look there. Say Jesus. God bless you all. We're coming from the Village Evangelization of India Mission. We come to the final day of the VBS. We are praying for you all. Amen. We are with one of our main important people. According to me, she's a very important person. Her name is Sheila Miss. She's been with us for how many years, Miss, now? I completed my 31 years. 31 years she's with us. God bless you, Sheila Miss. How was this VBS this year? இந்த வருஷம் நடக்க முடியாம இருந்தது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு திருப்பியும் நடக்கணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்தாங்க. அது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக நடந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லா பகுதியுமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பிள்ளைங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருந்தது. According to you, how was the school and how is the school now? How are the people before? How are the people now? And how is the team all formed now? Are they good? Is it working? Is the mission working? A good work? Yeah, now the mission work is good working. All the newcomers, no, they are working good. I saw them working good. Yes. Okay. Yeah. Sheila Miss, you are a great asset to us. We pray for you. Yeah. And you keep us in your prayers. Yeah. And you are the one taking care of the institution in this place with the hostel and everything. So we want to thank you. Thank you. And we are praying for you, Sheila Miss. Yeah, okay. okay. Any one thing you want to say? கடவுளை பத்தி எதனா ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க, Sheila Miss. நீங்க தான் ஓப்பனிங்லயே வர போறீங்க. So இந்த இடத்துலயே நான் எப்பயும் இருக்கிறதுனால எந்த நேரம் நினைச்சாலும் கடவுளுடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். எங்களோட விசுவாசிகளும் உங்ககிட்ட வந்து ஜெபம் கேட்டாங்கன்னா அவங்களுக்காகவும் நீங்க ஜெபிப்பீங்க. கரெக்ட்டுங்களா? இவ்வளவு நாளா நீங்க ஆமா, கண்டிப்பா. We want to thank you, Sheila Miss. Thank you. God bless you. God bless you. Yeah. Take care. VBS நாள் 3ல நாங்க இருக்கிறோம். ரொம்ப அருமையாக இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்றாரு. 3 நாளும் நம்ம எல்லாம் பண்ணோம். இன்னைக்கும் சாப்பாடுலாம் போட்டோம். எப்படி இருந்ததுடா சைமன் இன்னைக்கு? சூப்பரா தான போச்சு. அப்படியே எண்டிங்ல எல்லாம் டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமா ஃபயர் பண்ணிட்டாங்க பசங்கலாம். ஃபயர் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தத்துல எல்லாம் ஒரு ஹிட்டா போயிட்டு இருக்குல. கடைசில நாளைக்கு வந்து நிறைவு நிகழ்ச்சியா? நாளைக்கு லாஸ்ட். நாளைக்கு ஃபினிஷிங் டே. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைவு நிகழ்ச்சி. ஆமா, நிறைவு நிகழ்ச்சி. நிறைவு நிகழ்ச்சியில நீங்க வாருங்க, வந்து எங்களோட கலந்து கொள்ளுங்க. நாங்க எல்லாரும் இருப்போம். ஜெபம் பண்ணுங்க. என்னப்பா? ஆமாண்ணா. ஆமென். ஆமென். எல்லாரும் ப்ரே பண்ணி. எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. Thank you. ஆமென்.
புதுசாக வந்திருக்கிறேன் அப்படின்றவங்க கைகளை உயர்த்தலாமா? இன்னைக்கு நான் புதுசாக வந்திருக்கேன். கொஞ்சம் உட்கார்ந்தாதான் தெரியும். கொஞ்சம் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க ப்ளீஸ். பாய்ஸ் முன்னாடி வந்து உட்காரு. சின்ன பிள்ளைங்களை ஜாஷுவா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணம்மா. முன்னாடி கூட்டு வந்து உட்கார வை. சின்ன பிள்ளைங்களை கொஞ்சம் முன்னாடி கூட்டு வந்து உட்கார வை. ஓகே ஓகே. இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்றவங்க கைகளை உயர்த்தலாமா? வெரி குட். எந்த ஊருமா? ஏன் நீ வரல இந்த 3 நாளைக்கு? எங்கே போயிருந்த? அவன் வந்திருந்தானே. அவன் வந்திருந்த, இவன் வரலையா? ஓ 2 பேரும் வந்தாங்க. தெரியாம கை தூக்கிட்டியா? ஓகே. நீங்க எந்த ஊருடா? ராமரெட்டிப்பாளையம். வெரி குட். நீங்கப்பா? நாலூர். அப்புறம் வேற யார் புதுசா வந்திருக்கீங்க இன்னைக்கு? எந்த ஊருப்பா? நாலூர். ஓகே. புதுசா வந்த எல்லாருக்கும் ஜோரா கைகளை தட்டி உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுத்துடலாமா? நீங்களும் புதுசு மாதிரி தெரியுது. ஆமா. அப்ப ஏன் கை தூக்கல? கை இல்லையா? கை இல்லையா? தூக்குனீங்க நான் பார்க்கலையா? சரி சரி. எந்த ஊருப்பா? சேலியம்பேடு. சேலியம்பேடு. வெரி குட். சேலியம்பேடு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் ஜோரா கைகளை தட்டி உற்சாகப்படுத்திடலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு விசேஷமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேச போறோமா? நம்ம வந்து பேச போறோமா? இல்ல. முதல்ல நிறைய கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற டீச்சர்ஸையும் இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ், ஹெல்பர்ஸ், ஆக்ஷன் டூவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ண வேண்டிய டைம் இது. ஏன்னா அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளுடைய வேலையில் பிஸி ஆகிடுவோம். அதனால டீச்சர்ஸ், ஆக்ஷன் டூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி ஒரு செகண்ட் முன்னாடி வந்துட்டு போயிடுங்க ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் வந்துருங்க. ஐ ஹோப் எல்லாம் டீச்சர்ஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்க பாருங்க. ஷார்ட் டைம், ஷார்ட் பீரியட்ல பெரிய காரியங்களை செய்யறதுக்கு முதலாவது ஏசப்பா நமக்கு உறுதுணையா இருந்தாரு. 2வது, கைகள் இல்லைன்னா நம்மளால வேலை செய்ய முடியாது இல்லையா? எல்லா கைகளும் எங்களுக்கு உதவியா இருந்தாங்க. உங்களுக்கும் கிளாஸஸ் நிறைய நடத்தி இருக்கிறாங்க இல்லையா? நிறைய கிளாஸஸ்ல உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும், உங்களுக்கு வேண்டிய சார்ட் ஒர்க்ஸ், உங்களுக்கு வேண்டிய ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ அழகாக நீங்கள் செஞ்சு பார்த்து போடுற அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னா அது அவங்க இல்லைன்னா முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் ஜோராக கைகளை தட்டி ஒரு ஹாப்பியான ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? இவ்வளோ சத்தம் தானா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. இவங்க இல்லைன்னா முடியாது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்தாதான், ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு. ஒன்னா இருந்தாதான் வாழ்வு நமக்கு இல்லையா? அதனால இவங்க நமக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. சரி, இப்படி நிற்கும் பொழுதே நம்ம வந்து இந்த இடத்துல ஜோம் பண்ணது யாரு? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அருமையான கத்தாவே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. இதோ கத்தாவே, இது இந்த 3வது நாள் தகப்பனே உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த 2 நாட்களும் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த சிபிஎஸ் கத்தாவே நல்லா நடக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கத்தாவை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கவும் அப்பா நீர் கிருபை பாராட்டி நீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த 3வது நாட்கள்ல கூட தகப்பனே உம்முடைய கரங்களில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே நீர் நடத்தும்படியாய் தகப்பனே அப்பா. ஆவியானவரே நீர் கத்தாவை எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலேயும் உம்முடைய கரங்களை வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இங்க சுற்றி இருக்கிற கத்தா ஒவ்வொரு ஊர்களிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ராஜாவே இந்த நாளிலும் கூட தகப்பனே அவர்கள் மேலே கத்தா உம்முடைய கரங்களை வைத்து அப்பா நீர் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. கற்றுக் கொடுக்க போற கத்தாவே வசனங்களையும் ஆண்டவரே கதைகளையும் பாடல்களையும் கத்தாவே பிள்ளைகள் உற்சாகமாய் கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்பா. இந்த நாளிலும் கூட
தகப்பனே வந்திருக்கிற கத்தாவே ஒவ்வொரு கத்தாவே ஸ்தோத்திரம் சகோதரிகளையும் அப்பா டீச்சர்களையும் ஆண்டவரே அப்பா வாலண்டியர் கத்தா வாலிப பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா உற்சாகத்தையும் பெலத்தையும் நீர் கொடுக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ இந்த நாளிலும் முழுவதுமா உடைய கரங்களில் தாழ்த்துக்கிறோம் அப்பா. நீர் நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காரலாம். முழங்கால் பாடிட்டு இருக்கவங்க எல்லாரும் கீழே உட்காந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பழைய பாடல்களை ஒரு வாட்டி ரீகேப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாமா? ஓகே, வரவேற்கலாமா? யாரை கூப்பிடலாம்? ரோசியை கூப்பிடலாம், அப்புறம் டாமியை கூப்பிடலாம், அப்புறம் ஜானியை கூப்பிடலாம் இல்லையா? யாரோ ஜென்னின்னு சொன்னாங்கப்பா, என் காதில் கேட்டுச்சுப்பா. ஜென்னி இல்லைப்பா, ஜானிப்பா. ஓகே, அவனோட கூட வந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களையும் நம்ம வந்து ஜோரா கைகளை தட்டி வரவேற்றுலாமா? ஜோரா கை தட்டலன்னா வரமாட்டாங்களாம். Hi Johnny. Hello auntie. Hi Tommy. Hi auntie. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ரோசி, ஏன் சோகமா நிக்கிற? ஆண்டி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது ஆண்டி. அது கூட யோசிச்சு சொல்ற, உண்மையாவே தலைவலி தானா? ஆமா ஆண்டி. சரி சரி, ஜோமானா சரியாயிடும். சரியா? சரிங்க ஆண்டி. ஓகே ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து சோம்பேறி ஆண்டி அவ. சாப்பெல்லாம் சொல்லக்கூடாது டாமி. நம்ம எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோம் ஆண்டி? எங்க வந்திருக்கோம்? நீங்களே சொல்லுங்களே. நீங்களே சொல்லுங்களே. சிபிஎஸ்க்கு வந்திருக்கிறோம். அப்ப இங்க வந்து அவ சோம்பேறி எப்பலாம் சொல்லலாமா? கெட்ட வார்த்தை ஒன்றும் நம்முடைய வாயிலேருந்து புறப்படக்கூடாது இல்லையா? கெட்ட வார்த்தை ஒன்றும். யாருடா தூங்குறது? நான் தான் சொன்னேன்ல ஆண்டி. பாருங்க, அந்த ரோசி பொண்ணு தான் தூங்குற காலையிலே. ரோசி 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 ரோசி, என்ன ஆச்சு? தூக்கம் வருது ஆண்டி. பாத்தியா, நைட் எல்லாம் நீ வந்து சீக்கிரமா தூங்குனியா இல்ல நீ டிவி பார்த்துட்டு இருந்தியா? இல்ல ஆண்டி. நீ நல்ல பிள்ளை தான், நீ டிவி பார்க்க மாட்ட, குட் கேர்ள் தான் நீ. சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி நம்ம பழைய பாடல், நம்ம கத்துக்கிட்ட புது பாடல் எல்லாத்தையும் ஒரு வாட்டி சேர்ந்து பாடலாமா? ஓகே ஆண்டி. ஓகே ஓகே. தூங்காம பாடுவியா ரோசி? பாடுவேன் ஆண்டி. சரி, அது இருக்கட்டும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் காணுமே? அவங்க எல்லாம் பின்னாடி போய் உட்கார்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆண்டி. நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? ஆமா, கூட்டிட்டு வா. போயிட்டு எல்லாம் சேர்ந்து நம்ம டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம். ஆனா என்ன சொல்றேன் பாத்துக்கோ, ஏன் நம்ம வந்து ஒருத்தவங்களை கூட்டிட்டு வரோம்னா அவங்க நம்மளுடைய உத்தரவாதம். we are responsible for them இல்லையா? அவங்க நம்மளுடைய உத்தரவாதம். அப்போ தொடர்ந்து எல்லா நாளும் கூட்டு வர்றது தான் ரொம்ப முக்கியம். புரியுதா ஆண்டி? குட் பாய், வெரி குட், குட் பாய். ஓகே ஆண்டி. ஆண்டி, நான் அழகா இருக்கனா? நீ எப்பவுமே அழகுதான்டா. நான் இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் ஆண்டி. அதானே பார்த்தேன். நேத்து ப்ளூ போட்டிருந்தேன், இன்னைக்கு ரெட் போட்டிருக்க. ஆமா, எனக்கு எங்க அப்பா புதுசா வாங்கி கொடுத்தாங்க ஆண்டி. பாத்தியா, சூப்பர்டா. ஆண்டி, நான் இன்னைக்கு குளிச்சேன் தெரியுமா? டெய்லி குளிக்க மாட்டியா? இல்ல ஆண்டி, அவன் குளிக்கவே மாட்டான். அச்சச்சோ, நம்ம எல்லாம் குளிப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளாம் டெய்லி குளிச்சிருவோம்ல. என்ன ஜானி, நாங்கெல்லாம் டெய்லி குளிக்கிறோமே. இல்ல ஆண்டி, இங்க யாரும் குளிக்கவே இல்ல, நாத்து அடிக்குது. அவன் போய் சொல்றான் ஆண்டி, போய் சொல்றான். சரி சரி, நம்ம சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல பாட்டு பாடிட்டு அப்புறமா நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய மற்ற காரியங்களை பார்க்கலாம். சரியா? ஓகே, நம்ம எல்லாம் எழுந்திருச்சு நிக்கலாமா? Don't worry, be happy. Don't worry, be happy. சிலபல ஓடி வாங்க, இது வந்துருச்சு. தங்க பிள்ளை செல்ல பிள்ளை ஓடி வாங்க, சிபிஎஸ்சி நாட்களும் வந்தாச்சு. மிஷன் செலிபிரிட்டி ஆகலாம், கலர் கலராய் புத்தகம் படிக்கலாம். மிஷன் செலிபிரிட்டி ஆகலாம். Don't worry, be happy. Don't worry, be happy.
Don't worry, be happy. Don't worry, be happy. Don't worry, be happy. Don't worry, be happy. Tagida, 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 tagida. எல்லாரும் சேர்ந்து ஆடணும். ஐசக் எல்லாம் டான்ஸ் ஆடணும். Ding dong diyaalo ding. Ding dong diyaalo ding. Ding dong diyaalo ding. Ding dong diyaalo ding. ஆடு மேய்ச்ச என்னையும் அழைச்சாருங்க. புது பிளான் ஒண்ணு கையில கொடுத்தாருங்க. பார்வோன பீட் பண்ண சொன்னாருங்க. நம் பக்க பலமாக நின்னாருங்க. Ding dong diyaalo ding. Ding dong diyaalo ding. Ding dong diyaalo ding. Ding dong diyaalo ding. பார்வோன பாட சொல்லி கொடுத்தாருங்க. மக்களுக்கு விடுதலையும் தந்தாருங்க. தலைவராக உயர்த்தி என்ன வச்சாருங்க. தைரியமா இருக்க சொல்லி கொடுத்தாருங்க. தம்பி நீயும் அவரிடம் வந்தால் போதும், அவர் சொன்னதெல்லாம் டிங்கு டாங்கு Diyaalo ding. Ding dong diyaalo ding. Ding dong diyaalo ding. Ding dong diyaalo ding. ஓகே, அப்படியே உட்காந்துடலாம். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துருங்க. ஒரு நியூ இங்கிலீஷ் சாங் ஒன்று கத்துக்கலாம். கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துக்கோங்க. Everything God loves. God made me, He made everything. God loves me, He can do anything. If I run over here, if I run over there, God is everywhere, and He loves me. When I look up, 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 I know He's real. When I look down, 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 I believe what I found. When I look in God's Word and I search for Him, He rewards me, 'cause He loves me. God made me, He made everything. God loves me, He can do anything. If I run over here, if I run over there, God is everywhere, and He loves me. When I look up, 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 I know He's real. When I look down, 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 I believe what I found. When I look in God's Word and I search for Him, He rewards me, 'cause He loves me. When I look up, 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 I know He's real. When I look down, 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 I believe what I found. When I look in God's Word and I search for Him, He rewards me, 'cause He loves me, 'cause He loves me, 'cause He loves me. God made me, He made everything. God loves me, He can do எல்லாரும் கொஞ்சம் action anything. பண்ணுங்க. ரொம்ப If I easy run தான். over here, if I run over there, God is everywhere, and He loves me. When I look up, 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 I know He's real. When I look down, 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 I believe what I found. When I look in God's Word and I search for Him, He rewards me, 'cause He loves me. God made me, He made everything. God loves me, He can do anything. If I run over here, if I run over there, God is everywhere, and He loves me. When I look up, 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 I know He's real. When I look down, down, down,
He's real when I look down, down, down. I believe what I found when I look in God's word and I search for him. He rewards me 'cause he loves me, 'cause he loves me, 'cause he loves me. உடம்புக்கு வேண்டிய எல்லா சரீர எக்ஸசைஸஸும் பண்ணியாச்சு. இனி நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கொஞ்சம் வேணும் இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யலாம், ஒரு அழகான ஒரு வேதத்துலேருந்து ஒரு அழகான ஒரு கதையை கேட்க போகிறோம். பைபிள்லேருந்து ஒரு அருமையான ஒரு கதையை கேட்க போகிறோம். எல்லாருக்கும் கதை இஷ்டமா? ஆமேன். ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும், அமைதியாக இருக்கணும். நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு கேட்க முடியாது. நாங்கள் சொல்கிறது கேட்கணும், நீங்கள் அமைதியாக இருக்கணும். ரெடி? 1 2 3 சொன்னப்பட வாயை கடகடன் பூட்டி சாவியை என்ன பண்ணணும், தூக்கி பின்னாடிக்கா போட்டுடணும். ஓகே, ரெடி? 1 2 3 போட்டாச்சு. குட் ஜாப். சரி, ஓகே, ரோஸ்லின் மிஸ் கூப்பிட்றேன். அவங்க வந்து ஒரு பைபிள் ஸ்டோரி நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் கதை சொல்லணும்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தால் தான் கதை, இல்லைன்னா கதை இடையில ஸ்டாப் ஆகும். நீங்கள் பேசுனீங்கன்னா கதை இடையில ஸ்டாப் ஆகும். அதனால் அமைதியாக இருக்கணும். கதை முடிஞ்சதுக்கப்புறமா கதையிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். ஓகேவா? கதையிலிருந்து கேள்வி கேட்பேன். தயவுசெய்து அமைதியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ ஒரு கேள்வி. முதலாவது ஒரு கேள்வி, நம்முடைய தேசம் எது? வெரி குட். நம்முடைய தேசம் இந்தியா. இதே மாதிரி ஒரு தேசம் இருந்து, எகிப்து தேசம். என்ன தேசம்? எகிப்து தேசம். அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக இருந்தவர், நம்முடைய தேசத்து அதிபதி யாரு? நம்முடைய தேசத்து அதிபதி பிரைம் மினிஸ்டர். கேட்கவே இல்லை. வெறும் மோடி சொல்லக்கூடாது, பெரியவங்களுக்கு மரியாதை. மிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகேவா? அப்போ அதே மாதிரி அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக இருந்தவர். அப்போ அந்த கதை நிற்கும், ஸ்டாப் ஆகும். எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக இருந்தவர் பார்வோன். இந்த பார்வோன் ராஜா எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக இருந்தார். எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக இருந்தவர் யார்? பார்வோன் ராஜா. இந்த பார்வோன் ராஜா ஆட்சி செய்யும்போது திடீர்னு ஒரு நாள் கனவு பார்க்குறாரு, சொப்பனம் பார்க்குறாரு. நீங்கள் சொப்பனம் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டிங்களா? யாரும் சொப்பனம் பார்த்ததே இல்லையா? அப்படியே ஸ்கூட்டரில் போகிற மாதிரி, அப்படியே ஃப்ளைட்டில் பறந்து போகிற மாதிரி பார்ப்பீங்களா? கனவு பார்ப்பீங்களா? என்ன பார்ப்பீங்க? பேரசூட்டா? பேய் கதை, பேயை பார்ப்பீங்க. அப்போ இந்த பார்வோன் ராஜா வந்து ஒரு அருமையான ஒரு கனவு பார்க்குறாரு. அந்த கனவு வந்து நீ பேயை பார்க்குற மாதிரியோ, இல்லை நீ ஃப்ளைட்டில் பறந்து போகிற மாதிரியோ, பைக்கில் போகிற மாதிரி, அந்த மாதிரி கிடையாது. அந்த கனவு வந்து ஒரு முக்கியமான கனவு. அப்படின்னா வருங்காலத்தை குறித்து தேவன் பார்வோனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கனவு. புரியுதா? நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா? ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன் சொல்லணுமா? ஓகே, நீங்கள் எல்லோரும் நல்ல பசங்க, அதனால் தயவுசெய்து அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அமைதியாக இருங்க. ஓகே, இப்போ பார்வோன் ராஜா சொப்பனத்தை பார்த்தாரு. சொப்பனம் பார்த்து பார்வோன் ராஜா கலங்கி போயிருக்கிறாரு. இது என்ன சொப்பனம், இதோட அர்த்தம் என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பார்வோன் ராஜா பயந்து போய் இருக்கிறார், என்ன பண்ணுறதுன்னு. அப்போ கூட உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்குறாரு. யாருக்கும் அர்த்தம் தெரியல. அப்போது
பார்வன் என்ன பண்ணுறாரு, சரி கூட உள்ளவங்க சொன்ன இப்படி யோசேப்பு என்கிறவர் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு அதை சொன்னாங்க. உடனே அந்த பார்வன் ராஜா உடனே அப்படியா அப்படின்னு அவனை சீக்கிரம் அழைச்சிட்டு வாருங்க அப்படின்னு சொல்லி உடனே யோசேப்பை பார்வோன் அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. எங்கே அழைச்சிட்டு வந்தாங்க? யோசேப்பு எங்கே கொண்டு வந்தாங்க? பார்வோன்டே அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ பார்வோன் அரண்மனையில் வந்து நிற்கிறான். அப்போ பார்வோன் ராஜா கண்ட சொப்பனத்தை எல்லாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த யோசேப்பு அதோட அர்த்தத்தை சொல்கிறாரு. யோசேப்பு அர்த்தத்தை சொல்கிறான். அப்போ 7 வருஷங்கள் வந்து நல்ல விளைச்சல் உள்ள செழிப்பான வருஷம். 7 வருஷங்கள் நல்ல விளைச்சல், நல்ல செழிப்பாக இருக்கும். நம்ம தேசத்தில் நல்ல மழையெல்லாம் பெஞ்சா நல்ல விளைச்சல் இருக்கும்ல, நல்ல தானியெல்லாம் நல்லா விளையும், அப்படி இருக்கும். மழையெல்லாம் இல்லை அப்படின்னா தானியங்கள் விளையாது, பஞ்சமாக இருக்கும். அப்போ அவர் கண்ட சொப்பனம் வந்து 7 வருஷங்கள் வந்து எப்படி இருக்குமா, நல்ல விளைச்சல் உள்ள நல்ல செழிப்பான வருஷங்கள். அதே போல் 7 வருஷங்கள் வந்து பஞ்சகாலம், எந்த விளைச்சலும் கிடையாது, பஞ்சகாலம். பஞ்சகாலம் 7 வருஷம். 7 வருஷம் எப்படிப்பட்ட காலம்? 7 வருஷம் செழிப்பான வருஷங்கள். 7 வருஷங்கள் நல்ல பஞ்சமாக இருக்கும். அப்போது ராஜாவுக்கு இதை வந்து தேவன் முன்கூட்டியே இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பு பார்வனுக்கு அதை சொல்கிறாரு. அதுக்கு ராஜா ஒன்று செய்ய வேண்டும். என்ன பண்ணணும்னா, ராஜா என்ன பண்ணணும்னா, நல்ல விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சு இதுக்காக ஒரு ஆளை நியமிக்க வேண்டும். அப்படி நியமித்து புத்தியாக செயல்பட்டீங்கன்னா இந்த என்னது நல்ல விளைச்சல் உள்ள நாட்களில், செழிப்பான வருஷங்களில் விளையக்கூடிய தானியங்களெல்லாம் சேர்த்து வைக்கணும். அடுத்தது அப்போ சேர்த்து வச்சா பஞ்ச காலத்தில் அதை எல்லாரும் பஞ்சம் இல்லாமல் சாப்பிடலாம், பட்டினி இல்லாமல் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு இந்த யோசேப்பு சொல்கிறாரு. உடனே அதே போல் ராஜா என்ன பார்க்குறார், அப்போது இப்படிப்பட்ட ஒரு ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னது யார்? ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னது யார்? யோசேப்பு. யோசேப்பு தான் பார்வோன் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறாரு. நின்று அர்த்தத்தை சொன்னது யோசேப்பு. இப்போ ராஜா பார்க்குறாரு, யாருமே இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லவே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை தெளிவாக சொன்னதே இந்த யோசேப்பு. அப்போ இவன் தான் இதுக்கு லாக்கி, இவன் தான் இதுக்கு நல்லா இருக்கும், பொறுப்பானவன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. பேசி இப்போ நீயே தான் இதுக்கு அதிகாரியாக இருக்கணும், இதுக்கு நீயே தான் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த எகிப்து தேசத்துக்கு இதுவரை யார் அதிகாரியாக இருந்தது? வெரி குட். பார்வோன் ராஜா தான் அதிகாரியாக இருந்தார். இப்போ அந்த எகிப்து தேசத்தில் அதிகாரியாக இருப்பது யார்? பார்வோன் ராஜா. இப்போ பார்வோன் ராஜா அதிகாரியாக இருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்வோன் ராஜா இல்லை, யோசேப்பு தான் இப்போ அதிகாரியாக நியமிக்கப்பட்டாச்சு. இப்போது எல்லாத்தையும் அவன் சொன்ன மாதிரி எல்லா அதிகாரமும் இப்போ யோசேப்பு கையில் தான் இருக்கு. உட்காரதும் எழும்புறோம் எல்லாம் என்ன சொன்னாலும் யோசேப்பிட்ட கேட்டு தான் எல்லாத்தையும் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்புகளை இப்போ இந்த யோசேப்பு காணப்படுகிறார். சொன்ன மாதிரி யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன மாதிரி 7 வருஷம் நல்ல விளைச்சல், நல்ல என்னது விளைச்சல் நல்ல அதிகமாக இருக்குது. தேசத்தில் எங்கும் பயங்கர செழிப்பு, தேசத்தில் நல்ல செழிப்பு, நல்ல விளைச்சல், தானியங்கள் எல்லாம் நிறைய விளைஞ்சுது, நல்ல செழிப்பாக இருக்குது. அப்போது யோசேப்பு என்ன செய்தாரு, எல்லாருக்கிட்ட எல்லாம் சேர்த்து வைங்க, எல்லாம் சேர்த்து வைங்க, நல்லா எங்கெல்லாம் சேர்த்து வைக்க முடியுமோ அங்கெல்லாம் நல்லா சேர்த்து வைங்க. அப்போ யோசேப்பு தனியாக கூடாரங்களெல்லாம் போட்டு தனியாக
எல்லா தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சாச்சு. எல்லாம் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சாச்சு. சேர்த்து வச்சு இப்போ 7 வருஷங்கள் முடிஞ்சு போச்சு. 7 வருஷங்கள் முடிஞ்சு சொல்லப்பட்டபடியே என்ன வந்தது? அடுத்தது பஞ்சகாலம் வந்தது. பஞ்சகாலம் தொடங்கியாச்சு. இப்போ பஞ்சகாலம் தொடங்கினோடனே என்ன பண்ணாங்க? பஞ்சகாலம் தொடங்கினோடனே அவங்கள்ட்ட இந்த சேர்த்து வச்சுருந்தாங்கல்ல, அந்த சேர்த்து வச்சுருந்த தானியங்களை எல்லாம் என்ன பண்ணாங்க? எடுத்து சாப்பிட தொடங்கினாங்க. எவ்வளோ நாள் சாப்பிடுவாங்க? எவ்வளோ நாள் சாப்பிட முடியும்? எந்த விளைச்சலும் இல்லை, எதுவுமே கிடைக்கல. அப்போ தாங்க சேர்த்து வச்சுருந்த தானியங்களை எல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்தாங்க? சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கடைசியில் அவங்க சேர்த்து வச்சுருந்தெல்லாம் வீடுகளில் சேர்த்து வச்சுருந்தெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ எல்லாரும் போய் யோசேப்பிடத்தில் எல்லாரும் போய் பார்வோனிடத்தில் முறையிடுறாங்க. எங்களுக்கு தானியம் வேணும், நாங்கள் பஞ்சத்தில் சாகுறோம், எங்களுக்கு தானியம் கொடுங்க, தானியம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த யோசேப்பு என்ன பண்ணார்? எல்லாருக்கும் தானியங்கள் கொடுத்துட்டே இருக்கிறாரு. என்ன நிறைய சேர்த்து வச்சுருக்கிறாருல்ல, அப்போ நிறைய தானியங்கள் பின்னாடி பாய்ஸ் கவனிக்கவே இல்லை. யோசேப்பு இப்போ சேர்த்து வச்சுருக்கிற தானியங்கள்லேருந்து எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் அதே சாப்பிட்டுட்டு வராங்க. அப்படியே இருக்கும்போது எல்லா தேசங்களிலும் பஞ்சம். இந்த எகிப்து தேசத்தில் மட்டும் இல்லை, எல்லா தேசங்களும் மற்ற பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் பஞ்சம். அவங்களுக்கும் ஆகாரம் கிடைக்காதபடி கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த கானான் தேசத்தில் இருந்து என்ன செய்கிறாங்க? இதே மாதிரி எகிப்து தேசத்தில் என்ன செய்கிறாங்க? தானியங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சரி அங்கே ஒரு யாக்கோப் என்கிற ஒரு தகப்பனார் இருந்தார். அவர் இதை கேள்விப்பட்டு நீங்கள் போய் எகிப்து தேசத்தில் போய் என்ன செய்யுங்க? நம்ம சாவாமல் இருக்கணும்ல, பிழைச்சிருக்கணும்ல, அதனால நீங்கள் அங்கே போய் அவங்கள்ட்ட போய் தானியங்கள் வாங்கிட்டு வாருங்க. இதோ இவங்கெல்லாம் போகிறாங்கல்ல, இவங்களோட சேர்ந்து நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லி தானியம் வாங்குறதுக்காக அனுப்பி விடுறாங்க. அப்போது இவங்க எல்லாரும் யாக்கோபுடைய 10 பிள்ளைகள் போகிறாங்க. எத்தனை பிள்ளைங்க? ஒரு அப்பாவோட பிள்ளைகள். யாக்கோபு 10 பிள்ளைகள் தானியம் வாங்குறதுக்காக எங்கே போகிறாங்க? எந்த தேசத்துக்கு போகிறாங்க? எகிப்து. வெரி குட். இவங்க முன்னாடி இருக்க 2 பேர் தான் கவனிக்கிறாங்க போல, வேறு யாரும் ஆன்சர் சொல்லலை. எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. போய் அந்த தேசத்தில் போய் சேர்ந்தாச்சு. எல்லாரும் தானியம் வாங்குறதுக்கே போகிறாங்க. யார் தானியம் கொடுக்கறது? யாரு? நோ, வெரி குட், யோசேப்பு. இப்போ பார்வோன் ராஜ்யத்துக்கு பதிலாக யோசேப்பு தானே அதிகாரியாக இருக்கிறாரு. யோசேப்பு தான் கொடுக்குது. அப்போ யோசேப்பு அவங்கள பார்த்தோன்னே 10 பேரை அடையாளம் காண்கிறார். 10 பேரையும் தெரியுது இது யாருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு நல்லாவே தெரியுது இந்த 10 பேரையும். இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்கள சோதிக்கும்படியா, அவங்க உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு சோதிக்கும்படியா அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறான். நீங்கள் யார்? எங்கேருந்து வர்றீங்க? அப்போ அந்த ராஜாவே, நாங்கள் கானான் தேசத்துலேருந்து நாங்கள் வரோம். எங்கள் தேசத்தில் ரொம்ப பஞ்சமாக இருக்குது, தானியங்கள் எல்லாம் கிடைக்கல, அதனால் எங்கள் அப்பா எங்களை அனுப்பிவிட்டார். நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனால் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பு சொல்கிறாரு. யோசேப்பா சொன்னார் இந்த 10 பேர் யாக்கோபுடைய பிள்ளைகள். அப்போது சொன்னோடனே, இல்லை நீங்கள் வேவுக்காரங்க, தேசம் எங்கே திறந்து கிடக்குன்னு நீங்கள் பார்க்க வந்தீங்க, நீங்கள் உளவாளிங்க, இல்லை நீங்கள் சும்மா போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பு அவங்கள மிரட்டுறான். நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை ராஜாவே, நாங்கள் கானான் தேசத்துலேருந்து ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள். எங்கள் அப்பா பேர் யாக்கோபு. நாங்கள் 10 பேர் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் 12 பேர். எத்தனை பேர்? 12 பேர். அதில் ஒருத்தன் காணாமல் போனான். ஒருத்தன் எங்கள் அப்பா கூடவே வீட்டில் இருக்கிறான். அவன் இளையவன், அதனால் அவன் அப்பா கூடவே இருக்கிறான். 10 பேர் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன்.
அப்போ இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் 3 நாள் என்ன அங்கே அவங்க வீட்டில் அப்பா கூட இருக்கிற அந்த சகோதரனை நீங்கள் என்ன செய்யணும், அழைச்சிட்டு வரணும். அவனை கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் உங்களுக்கு தானியம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பு சொல்கிறாரு. அப்போது இந்த யோசேப்பு சொன்ன கேட்டு இவங்களுக்கு ஒன்றுமே எவ்வளோ சொல்லியும் யோசேப்பு ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் சரி நீங்கள் 3 நாள் இங்கே இருக்கணும், சிறைப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு 3 நாள் அவங்கள பிடிச்சி வச்சுருக்காங்க ஜெயிலில். 10 பேரையும் பிடிச்சி வச்சாச்சு. கடைசியில் 3ஆவது நாள் உடனே இந்த யோசேப்பு அவங்கள மறுபடியும் அழைச்சி, நான் தேவனுக்கு பயந்த மனுஷன், நான் அப்படியே யாரையும் சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் போய் உங்களில் ஒருத்தன் இங்கே இருக்கட்டும், ஒருத்தன் 10 பேர் வந்தீங்கல்ல அதில் ஒரு ஆள் இங்கே இருங்க, மீதி 9 பேர், ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வயதான தகப்பனார் பிழைக்கணும், அவங்க சாப்பிடணும், அதனால் நீங்கள் தானியங்களை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் தம்பியை அழைச்சிட்டு வாங்க, வீட்டில் இருக்கிற உங்கள் தம்பியை அழைச்சிட்டு வாருங்க, அடுத்தது தான் உங்களுக்கு தானியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு ஒருத்தனை பிடிச்சி இங்கே வச்சாச்சு. மீதி 9 பேருக்கும் தானியம் கொடுத்து எல்லா வேலைக்கார யோசேப்பு சொல்கிறாரு, வேலைக்கார எல்லாம் பாரு, இந்த மூட்டையிலெல்லாம் என்ன செய்யணும், இந்த மூட்டையிலெல்லாம் அவங்கவுங்க கொண்டு வந்த பணத்தை அவங்கவுங்க மூட்டையிலே போட்டு கட்டணும். அவங்க காசு கொண்டு வந்தால் தானியம் வாங்கணும், சும்மா இல்லை, காசு கொண்டு வந்து தானியம் வாங்கணும். அப்போ அந்த கொண்டு வந்த பணத்தை பணம் முடிச்ச எல்லாம் அவங்க அந்த தானியங்களுக்கு வாங்குறாங்கல்ல அந்த மூட்டையிலே போட்டு கட்டுங்க, எல்லாம் அந்த மூட்டைக்கு மேலே அங்கே கொண்டு வந்த பணப்பையும் அதிலே வச்சு கட்டி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி யோசேப்பு வேலைக்காரங்களுக்கெல்லாம் கட்டளை போட்டாச்சு. இப்போ 9 பேர் அவங்க இப்போ மூட்டையில் கொண்டு போகிறாங்க, அவங்க கொண்டு வந்த பணம் முடிச்சு எல்லாம் அதிலே இருக்குது, அவங்கவுங்க பையிலே இருக்குது, கோணி பை சாக்கு மூட்டைன்னு நினச்சிக்கோ, அப்போ அதிலே இருக்குது. சரி இவங்க வீட்டுகளுக்கு சரி தானியம் கிடச்சாச்சு, அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் நடந்த விஷயத்தையெல்லாம் தகப்பனாரிடத்தில் சொல்கிறாங்க. இவங்க போய் கோணி போய் மாட்டுக்கு தீவனம் போடணும், வழியில் இவங்க மாட்டுகளுக்கு தீவனம் போடுறதுக்கு எடுத்து பார்த்தா பணப்பை அதில் இருக்குது. பணப்பை எங்கே இருக்குது, அவங்க தானிய மூட்டையில் இருக்குது. இன்னும் பயந்தாங்க, ஏற்கனவே பயந்தாங்க. யோசேப்பு இப்படியே மிரட்டின பார்த்து இன்னும் பயந்தாங்க. அதுக்குள்ளே இப்போ பணம் முடிச்சும் பையில் இருக்கிற பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. ஐயோ நாங்கள் உண்மையை சொல்லி அவர் நம்பலை, உண்மையிலே நம்ம பொய்யர்தான் அவர் நினைப்பார், பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்தாங்க. அப்புறம் வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார். வீட்டில் போய் சொன்னால் சரி அவங்க அப்பா என்ன பண்ணார், நீங்கள் தம்பியை கூட அனுப்புனாதான் அடுத்ததே தானியம் கிடைக்கும், அதனால் கண்டிப்பாக தம்பியை எங்கள் கூடவே அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரு பையன் ஏற்கனவே காணாமல் போனால் இனி இருக்கிறதே கடைசியாக ஒரு பையனை செல்ல பிள்ளையாக அவர் வச்சுருக்கிறார் வீட்டில், அவனே அடுத்து நான் இழந்துருவேன்னு அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் யாக்கோபு வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். இருந்தாலும் பெரிய மகன் அந்த ரூபன் என்கிற அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என் கூடவே அனுப்புங்க, நான் அவனை திரும்ப கண்டிப்பாக பத்திரமா உங்கள் கிட்டத்தில் நான் கொண்டு வந்து ஒப்புவிக்கிறேன், தயவுசெய்து அவனை கூட அனுப்புங்க, நான் அதுக்கு உத்தரவாதி அப்படின்னு சொல்லி ரூபன் பொறுப்பெடுத்து, பெரிய மகன் ரூபன் பொறுப்பெடுத்து அவனை சரி தகப்பனார் கஷ்டப்பட்டு எப்படியோ அனுப்பி விட்டுறான். எப்படியோ தானியம் வேணுமே அதுக்காக அனுப்பிவிட்டு அப்படியே இவங்க மறுபடியும் மறுபடியும் வரும்போது என்ன செய்கிறாங்க, யோசேப்பு தூரத்தில் இருந்தே பார்க்கும்போது அவங்கள தெரிஞ்சுது. இந்த யோசேப்பு யாருன்னா இந்த யாக்கோபுடைய குமாரன். 12 பேர் உண்டல்ல, ஒருத்தன் காணாமற் போனேன்னு சொன்னான்ல, அந்த காணாமற் போன ஒருத்தன் தான் இந்த யோசேப்பு. புரியுதா? அப்போ இந்த 10 பேர் யாருடைய சகோதரர்கள்?
யோசேப்பு அவனுடைய சொந்த சகோதரர்கள் தான் இப்போ வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சின்ன வயசில் அவன் காணாமல் போனான். அது பெரிய ஸ்டோரி, அது வேறு விஷயம். அதெல்லாம் சொல்ல போனால் டைம் பத்தாது, அதனால ஷார்ட்டாக முடிக்கிறோம். அப்போ சின்ன வயசில் காணாமல் போனான், தன்னுடைய சகோதரனை அவங்க மறந்துட்டாங்க, அவங்களுக்கு மறந்து போச்சு. அப்போது இவங்க ஆனால் யோசேப்புக்கு கரெக்டாக தெரியுது, இவர்கள் என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு எல்லாம் நல்லாவே தெரியுது. தெரிஞ்சிட்டு தான் அவன் என்ன செய்கிறான், அப்படியே இவங்களை சோதித்து பார்க்கணும், இவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா இவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசேப்பு அந்த மாதிரி அவர்களிடத்தில் சொன்னார். அப்போ நீங்கள் கொண்டு வந்து அந்த சகோதரனை நீங்கள் இங்கே கொண்டு வராட்டா நீங்கள் உண்மை, நீங்கள் பொய் சொல்கிறவங்கன்னு நான் நினைப்பேன். ஏற்கனவே சொன்னால நீங்கள் வேவு பார்க்குறவங்க, எங்கெல்லாம் தேசத்தில் எங்கே திறந்துருக்குன்னு சுற்றி பார்க்குறவங்க, அதனால் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் அவனை கூட்டிகிட்டு வந்தால் தான் நிச்சயமாக நீங்கள் உண்மை சொல்கிறீங்கன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த சகோதரர்கள் எல்லாரும் லாஸ்ட்டில் உள்ள பென்யாமீன் சகோதரனையும் என்ன செய்யுங்க அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுது, இப்போ அவங்க உண்மையாக இருந்தாங்களா, சொன்னபடி உண்மையாக செஞ்சாங்களா? அவங்க சொன்னது உண்மைதான்ல. 12 பேர், அதில் ஒருத்தன் காணாமல் போனால், ஒருத்தன் வந்து அப்பா கூடவே இருக்கிறான் அப்படின்னு சொன்ன மாதிரி காணாமல் போனவன் யார், யோசேப்பு இங்கே இருக்கிறார். அவங்க சொன்ன மாதிரி உண்மையே செய்தாங்க. இப்போ எப்படி இருக்கும், யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்களை பார்த்தோன்னே அப்படியே சந்தோஷம், அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். யோசேப்பு அப்படியே அழ ஆரம்பித்தார். அப்படியே சகோதரர்களை கட்டி பிடிச்சி என்ன செய்கிறாரு, அழுதார். அழுதுட்டு அப்புறமா தான் நீங்கள் காணாமற் போன உங்களுடைய சகோதரன் நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறான். புரியுதா? இப்போ இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுது, ஒன்றுமே புரியல. வால் மட்டும்தான் நுழைஞ்சில்ல. போய் பேசக்கூடாது, உண்மையாக இருக்கணும். அதான் நமக்கு இன்னைக்குள்ள என்னது, நம்ம டெய்லி தைரியமாக இருங்கள், அதானே நம்மளோட சிபிஎஸ் நோக்கம். அப்போ இன்னைக்கு நமக்கு வந்து உண்மையிலே என்ன செய்யணும், தைரியமாக இருக்கணும். நம்ம தைரியமாக நம்ம அவங்க உண்மையை ஒத்துக்கொண்டு தாங்கள் செய்த தவற்றை என்ன செய்தாங்க, அவங்க அப்படியே ஒத்துக்கொண்டாங்க. அதனால் அவங்க மறுபடியும் அந்த எகிப்து தேசத்தில் இப்போ பஞ்சம் தீர்ற வரைக்கும் அவங்க அந்த எகிப்து தேசத்தில் இப்போ தன்னுடைய சகோதரன் ராஜாவாக இருக்கிறார்ல யோசேப்பு, அதனால் அந்த எகிப்து தேசத்திலே அவங்க என்ன செய்யாங்க, அவங்க வியாபாரம் பண்ணி அவங்க அங்கேயே தங்கி அங்கேயே குடியிருந்தாங்க. புரியுதா? அப்போ எகிப்து தேசத்துக்கு ராஜாவாக இருந்தது யார்? முதல் பார்வோன் ராஜா. அப்புறமா அதுக்கப்புறமா யோசேப்பு. இப்போ பார்வோன் ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னது யாரு? பார்வோன் ராஜா. சரி, என்ன எத்தனை வருஷங்கள் பஞ்சம், எத்தனை வருஷங்கள் செழிப்பாக இருக்கும்? 7 வருஷம் செழிப்பாக இருக்கும். ஓகே, யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க? 12 பேர். எத்தனை பேர் வந்தாங்க தானியம் வாங்குறதுக்கு? ஓகே, வெரி குட், நம்ம கவனிச்சிருக்கீங்க. ஓகே, அப்போ உண்மையிலே என்ன செய்யணும், தைரியமாக இருக்கணும். ஓகே, இப்போ வசனம் சொல்லி தருவாங்க ஆண்டி. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:23. மறுபடியும் சொல்லலாமா? கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:23. மறுபடியும் சொல்லலாமா ஒரு டைம்? கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:23.
23. கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாராய் வைப்பேன். மத்தேயு 25. கொஞ்சத்திலேயே உண்மையாய் இருந்தால் அநேகத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:23. ஜோரா கைகளை தட்டலாம். கொஞ்சத்திலே அங்க போடா பரிசு வாங்கிடா. தெரியல தெரிஞ்சவங்க தான் சொல்லணும். சீக்கிரமா வாங்க. வேற யாருனா வா வா வா. கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்திலும் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:23. கைகளை தட்டலாம். கொஞ்சத்தின் மேல் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:23. வெரி குட். ஜோரா கைகளை தட்டலாம். gift கொடுங்கம்மா பிள்ளைங்களுக்கு. வேற யாருக்கு தெரியும்? வா 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 வா. இரு நீ வா. சீக்கிரமா வரணும். எங்கட கேவடாது. இவ்ளோ ஸ்லோவா தம்பி குட்டியா? கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் உன்னை அடிமையாய் வைப்பேன். தப்பு. மூணாவது அங்க போய் சொல்லு. நீங்க அது மட்டும் சொல்லுங்க. கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அதுக்கப்புறம் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். எங்க இருக்கு? மத்தேயு 25:23. அப்படியா? ஓகே gift கொடுக்கலாம். பென் வேணுமா? பென்னு கொடுமா. ஓகே அது கொடுத்துருமா. ஓகே. கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் வைப்பேன். அதிகாரியாய் வைப்பேன். மத்தேயு 23:6. எத்தனை பேருக்கு இருட்டு பிடிக்குமா? ஓகே, அப்பனா இந்த கேம் உங்களுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஓகே உட்காரலாம், கொஞ்சம் உட்காரலாம். ஓகே, இந்த கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஷர் ஒரு இடத்துல வைக்க போகிறோம். சரி க்ளோஸ் பண்ணலாம்ப்பா கிளாஸ். அப்போ பிரிச்சிடலாம். கேம் வேண்டாம். கேம் வைக்கலாமா? அப்போ அமைதியாக இருக்க சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. டேய் அமைதியாக இருடா. டேய் 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 அமைதியாக சொல்கிறான்ல, கொஞ்சமாவது கேட்குறீங்களா? டே 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 அமைதியாக இருடான்னு சொல்லு. பின்னாடி இருக்க பசங்க அமைதியோ அமைதி, சூப்பர் அமைதிப்பா. அமைதினா அதுதான், அப்படிதான் அமைதியாக இருக்கணும். என்னப்பா இன்னும் சுத்தமாக அவங்களுக்கு அழகாக சாயறதுக்கு வேறு பெஞ்சு கொடுத்துட்டீங்க. அமைதியின் என்னது சிற்பத்தை போல உட்கார்ந்துருக்குறாங்க அழகா. ஓகே, இந்த கேம் வந்து இருட்டில் நடக்க முடியுன்றவங்களுக்கு கொண்டுதான். எத்தனை பேர் இருட்டில் நடப்பீங்க? பாத்தியா பாத்தியா பாத்தியா? அப்படியா? சரி, நானே அப்ப செலக்ட் பண்ணிடுறேன். கேர்ள்ஸ்ல நீ வா. இரு இரு இரு. பாய்ஸ்ல நீ வா. பிங்க் கலர் சட்டை வா. வந்தாச்சு. அடுத்தது கூப்பிடுறேன். வந்தாச்சு. சட்டைக்கு பட்டன் போடு. ஓகே, இந்த கேம் எப்படி அப்படின்னாக்கா, கண்ணு தெரியாத என்னவா வச்சுக்கலாம் உங்கள. யானையா? என்னடா யானெல்லாம் சொல்றீங்க? டே, கண்ணு தெரியாத ஒரு குருடர்கள்னு வச்சுக்கலாமே. ஆனா இவங்களுக்கு வழி காட்ட போறது நீங்க தான். சரியா? உண்மையா கரெக்டான வழி காமிச்சிங்கன்னா மட்டும்தான் அவங்களால மீண்டும் இங்க வர முடியும். சரியா? ஓகே ஓகே. இப்ப இவங்களுக்கு வந்து நாங்க கண்ணை கட்ட போறோம். ஆனா கண்ணை கட்டிட்ட பிறகு அவங்க வந்து பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? பரலோகத்துக்கு போகணும்னா யாரை நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏசப்பாவை தெரிஞ்சுக்கணும். ஏசப்பாவை
உன்னோட சொந்த ரட்சகரா உன்னோட தகப்பனா நீ வச்சுக்கிட்டீன்னா நீ எங்க போலாம்? எங்க போலாம்? பரலோகத்துக்கு போலாம். இப்போ இவங்க 2 பேரும் பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? பரலோகம். கேர்ள்ஸ் சொல்லுங்க, பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? பாய்ஸ்க்கு சொல்லுங்க, பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? பரலோகத்துக்கு. அப்ப நீங்க தான் வழி காட்ட போறீங்க, சரியா? நாங்க எங்க இருக்க அந்த வழி அங்கன்னா வெளியே போட்டுடுவோம். வெளியே இருக்கும் பரலோகம் ஒன்று நரகம் ஒன்று. அவங்களுக்கு வழி சொல்ல போறது நீங்க தான், சரியா? ஓகே, கண்களை கட்டலாமா? இவங்களுக்கு கண்களை கட்டிடுங்கம்மா. சும்மா கண்ணே தெரியக்கூடாது, நைஸா அப்படியே விட்டுறக்கூடாது. கண்ணு சுத்தமா தெரியக்கூடாது, பயங்கரமா கட்டிடணும். கட்டி கண்ணெல்லாம் பிரிங்கி வெளியே வந்துடணும். அப்படியெல்லாம் கிடையாது என்ன. இந்த இது கட்டுறா அப்ப கட்டு தெரிஞ்சவங்களுக்கு ஆன்ஷேக் கிட்ட கூட நல்லா அழகா கட்டுங்கம்மா. சீக்கிரம் கட்டுங்க. இவங்களுக்கு வழி சொல்ல போறது நீங்க தான், சரியா? தெரியக்கூடாது. அந்த கேட்டுக்கு வெளியே போட்டுருங்கன்னா பரலோகமோ நரகமோ அந்த அந்த வெளியே அந்த சைடில் சின்ன கேட்டை நான் சொன்ன பத்தியா, அந்த கேட்டுக்கு வெளியே ஒன்று பரலோகத்தை போட்டுருங்க. நரகத்தை அந்த மரம் ஒன்று இருக்குல்ல, சின்ன மரம், அந்த சின்ன மரத்து பக்கத்தில். அவங்களுக்கெல்லாம் கேட்காது. சரி, இவங்களை கொண்டு போய் இங்கெல்லாம் வெளியே விட்டுருலாமா? ஓகே, இங்கே தான் இருக்கு. இப்போ அவங்கள நீங்க தான் ஹெல்ப் பண்ணி உள்ள கூட்டிட்டு வர போறீங்க, சரியா? கூட்டிட்டு வர போறீங்க. அவங்க வர போறாங்க. பாய்ஸ் இன்னும் நீங்க கத்தி அவங்கள எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க பரலோகத்துக்கு எனக்கு தெரியாது. கேர்ள்ஸ் எப்படி கொண்டு போய் பரலோகத்துக்கு சேர்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. அம்மா வந்துட்டாங்களாம்மா? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாய்ஸ் ரீச் ஆயிட்டாங்க. ஓகே, பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்க. இங்க பாரு, கேர்ள்ஸ் அவங்கள கரெக்டா ப்ராப்பரா நீங்க லீட் பண்ணாததுனால அவ பாவம் பரலோகமோ இல்ல நரகமோ இல்ல நடுவுல போய் நின்னுட்டா. நடுவுல போய் எங்க போய் நின்னுட்ட பாத்தியா? நடுவுல நின்னுட்டா. என்னது, குறுகலான பாதையும் எடுக்கல, அகலமான பாதையும் எடுக்கல, ரைட் ராயில நடுவுல நின்னுட்டா. எப்படிக்கா போறதுன்னு தெரியல. ஆனா பாய்ஸ் ரொம்ப அழகா அவனை லீட் பண்ணீங்க. அவன் கரெக்டா பரலோகம் சேர்ந்துட்டான். யார் அப்ப வின்னரு? பாய்ஸ். கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, சூப்பர் சூப்பர். இப்ப இன்னொரு கேம். உட்கார்ந்தாதான் கூப்பிட முடியும், உட்கார்ந்தீங்கன்னா தான் கூப்பிட முடியும். உட்காரு 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 உட்காரு, முதல்ல உட்காரு. அவங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டுமா? ஒரு கிஃப்ட் கொடுத்துருங்க. ஒரு கிஃப்ட் வாங்க. ஓகே, உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. ஓகே, இப்போ அடுத்த கேம் நடத்துறதுக்கு சிஸ்டர் மேரி வராங்க. அவங்க இன்னொரு கேம் நடத்த போறாங்க. இப்போ ஹலோ
ஹலோ, ஒரு நிமிஷம் கவனி. நான் ஹாய் சொன்னால் நீங்கள் ஹலோ சொல்லணும். நான் ஹலோ சொன்னால் நீங்கள் ஹாய் சொல்லணும். கரெக்டாக சொல்வீங்களா? தப்பாக மாற்றி சொல்லக்கூடாது. ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ, ஹலோ, ஹலோ. சரி, பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? எப்படி அமைதியாக இருக்கணும் தெரியுமா? பின்னு 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 தெரியுமா? கொஞ்சம் என்ன கவனிச்சாதான் இந்த கேம் ஆட முடியும். சரிங்களா? பின்னு இருக்குல்ல, பின்னு பின்னு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஓகே, அந்த பின்னை இப்படி தூக்கி போட்டா அந்த பின்னோட சவுண்ட் நங் அப்படின்னு கேட்கணும். அந்த அளவு சைலன்ஸாக இருக்கணும். ஓகேவா? சரியா? அட்டென்ஷன். நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நான் இதை சொல்லுவேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்போ தான் செய்ய முடியும். உட்காருங்க எல்லாம். சிட் ஸ்ட்ரைட். நேராக உட்காருங்க. நேரா நேரா நேரா. குட்டீஸ், இன்னும் சலசலப்பு கேட்டுட்டே இருக்கு. அமைதி. பேக் சைடில் யார் பேசுறது? தம்பி, அமைதியாக இருக்கணும்னா இந்த கேம் ஆடணும்னா நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும். சரி, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதே மாதிரி இங்கே சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் அமைதியாக காமாக சொல்லணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, ஃபுல்லா தம் கட்டி சொல்லுங்க. இதுதான் இப்ப கேமே. சரியா? சரி, யாராவது ஒரு அண்ணா, அண்ணா, நீங்கெல்லாம் அண்ணாவா? வெரி குட், வா. சரி, இப்ப கேம் நான் சொல்லட்டுமா? கிளியரா கவனிச்சாதான் இந்த கேம் ஆட முடியும் நம்ம. சரியா? சொல்லட்டுமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எஸ். நல்லா கவனமா கேளுங்க, ஏன்னா நீங்க தான் இவனை கைட் பண்ண போறீங்க. சரியா? இப்ப இந்த அண்ணா இப்படி திரும்பி நின்னுப்பாரு. சரியா? பால் எப்படி? ஒரு பால் போதும். இப்ப பாரு, இங்க ஒரு பால் இருக்கா? இந்த அண்ணா இப்படி திரும்பி நிற்கும் போது இந்த பாலை நாங்கள் என்ன செஞ்சிருவோம்னா உள்ளே கொண்டு போய் யாரோ ஒருத்தர் கையில் கொடுத்து வச்சிருவோம். பேக்கில் இருக்கவங்க கவனிங்க. பாய்ஸ், பாய்ஸ் எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும். கிரீன் கலர் சுடிதார் கேர்ள் என்ன பாரு, நீங்க தாம்மா. ஓகேவா? எல்லாரும் என்ன பார்க்கணும். இந்த பாலை உள்ள கொண்டு போய் கொடுத்துருவோம். சரிங்களா? கொடுத்த உடனே இந்த அண்ணா திரும்பி இருப்பாங்க இல்லையா? இந்த அண்ணா இப்போ கண்டுபிடிக்க வருவாங்க. அவங்களுக்கு நீங்க எப்படி தெரியுமா கைட் பண்ணுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பால் இந்த பையன்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோயேன். உன்கிட்ட இருக்கு, இதோ இந்த பையன்கிட்ட இருக்கு. சரியா? இப்போ நீ ஒளிச்சு வச்சுக்கோ, ஒளிச்சு வச்சுக்கணும். சரியா? இப்போ இவங்க தான் கண்டுபிடிக்க போறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ இவங்க தூரத்துல இருக்காங்க இல்லையா? தூரத்துல இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த அண்ணா கிட்ட வந்துட்டாங்களா? அப்ப எப்படி சொல்லணும்? பிரைஸ் தி லார்ட். சரியா? இப்படி நம்ம தான் என்ன செய்ய போறோம்? க்ளூ கொடுக்க போறோம். சோ சத்தம் ஜாஸ்தி வர வர இந்த அண்ணா என்ன செய்யறாரு? அந்த பால் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். இதை வச்சு இந்த அண்ணா அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும். எங்க யாருக்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிச்சா கேமு? கரெக்டாக கண்டுபிடிப்பியா? ஸ்லோவா சொல்லணும். தூரமா இருக்கிறப்ப என்ன செய்யணும்? ஸ்லோவா சொல்லணும். கிட்ட போக 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 சத்தமா சொல்லணும். புரிஞ்சிச்சா? ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணலாமா? ஸ்லோவா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சத்தமா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சத்தமா. சத்தமா. இப்ப அந்த பால் இருக்கிற இடத்துக்கு அண்ணா போயிட்டா எப்படி சொல்லணும்? சூப்பர். திரும்பிக்கோமா. இங்க பாரு, இங்க இருக்கிற யார்கிட்ட வேணா இருக்கலாம். பெரியவங்க கிட்ட இருக்கலாம், சின்னவங்க கிட்ட இருக்கலாம், யார்கிட்ட வேணா இருக்கலாம். சரியா? ஓகேவா?
நீங்க சொல்லாதீங்க, பெரியவங்க நீங்க சொல்லாதீங்க. சத்தமா சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். கண்டுபிடிச்சானா? பிள்ளைங்க பாருங்க, நீங்க ரொம்ப நல்லா கரெக்டா பண்ணீங்க. எஸ்பெஷலி நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். பெண்களை காட்டிலும் ஆண்கள் ரொம்ப அழகா வழி காமிக்கிறீங்க. ஆனா கடைசி போகும்போது பிரைஸ் தி லார்ட் சத்தமே வராம ஓன்னு கத்துறீங்க. அவனுக்கு அது புரியவே இல்லை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சொல்லி கொடுக்கறதுல தானே இருக்குது. அவன் வந்து அந்த பக்கமா போகும்போது நீங்க ஸ்லோ பண்ணணும்ல, கத்திட்டே இருக்கீங்க. அவங்க யார் கையில பால் இருக்கோ அவங்க கிட்ட போகும்போது தானே நீங்க கத்தணும் இல்லையா? நீங்க வந்து பிரைஸ் தி லார்ட் சத்தமா எப்ப சொல்லணும்? பால் கிட்ட போகும்பொழுது தான். இன்னும் ஒரு வாட்டி இன்னும் ஒருத்தரை கூட ட்ரை பண்ண போறாங்களா? நீங்களே கூப்பிடுங்கம்மா. சரி, ஃபர்ஸ்ட் அமைதியா உட்காரு. இன்னொரு தடவை இருமா உட்காருமா. எல்லாரும் உட்கார்ந்தாதான் அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகும். உட்காரு 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 உட்காரு. உட்கார்ந்தாதான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். உட்காருங்க 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 உட்காருங்க. இங்க பாரு, நான் வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. என்ன தெரியுமா பாலிசி? மிஸ் 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 அப்படின்னு யார் கை தூக்குறாங்களோ அவங்கள சத்தியமா கூப்பிட மாட்டேன். புரியுதா? யாராவது அப்படி தூக்குனாங்களாலே நான் கூப்பிடவே மாட்டேன். ஸோ யாரும் கை தூக்காதீங்க. கை தூக்குனீங்களா உங்களுக்கு உள்ள சான்ஸும் போச்சு. சரிங்களா? ஓகேவா? அமைதியா உட்காரலாமா? உட்காரலாமா? கை கட்டுங்க. இங்க பாரு, பிரைஸ் தி லார்ட் மட்டும்தான் சொல்லணும். ஓன்னு கத்துனா என்ன தெரியும்? கத்தக்கூடாது. சரியா? என்ன சொல்லணும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த கிட்ட போறதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும்? ரைஸ் பண்ணிட்டே போகணும். சரியா? ஓகேவா? கேர்ள்ஸ்ல யாராவது ரெடியா இருக்கீங்களா? வெரி குட், சூப்பர். அந்த ரோஸ் கலர் கம். நீதாமா, நீதாங்க. இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த பர்சனை கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னாலே லோ சவுண்ட் ஆயிரணும். சரியா? புரியுதா நான் சொல்றது? இப்போ அந்த பர்சன் கிட்ட போகும்போது சத்தமா சொல்லணும். சப்போஸ் அந்த பர்சனை தாண்டி போயிட்டாங்கன்னா உங்க சவுண்ட் அப்படியே லோ ஆயிடணும். அப்பதான் இவங்க என்ன செய்வாங்க? கண்டுபிடிப்பாங்க. ஓ, நம்மள தப்பா போயிட்டோம், இன்னும் பேக்ல வரணும் அப்படின்னு. கரெக்டா வந்தோன்னா திரும்ப உங்க சவுண்ட் என்ன செய்யணும்? ரேஸ் பண்ணி சொல்லணும். சரியா? ஓகேவா? ரெடியா? ஓகே. உங்ககிட்ட வந்து நின்று நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க பாலை உங்க கையில கொடுத்துடலாம். ஓகேங்களா? ரெடியா? ஸ்மார்ட்டா? ஓகே. பாய்ஸ் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாங்க. கேர்ள்ஸா பாய்ஸா நம்ம பார்த்துக்கலாம் யாரு சீக்கிரம் முடிக்கிறா அப்படின்ட்டு. ரெடியா? ஓகே, டர்ன் திஸ் சைட். ரெடி? பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். சத்தமா சத்தமா இவ்வளவுதான் சத்தமா?
சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். மா எப்படி கண்டுபிடிச்ச? க்ளூ யாராவது கொடுத்தாங்களா இல்ல அந்த சவுண்ட் வச்சு தான் கண்டுபிடிச்சியா? வெரி குட் வெரி குட். சூப்பர், வெரி குட். வாமா, அவளுக்கு பிரைஸ் இல்லையா? சரி, இது ஜஸ்ட் ஃபன் ஆக்டிவிட்டி கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு வசனம் இருக்கு. சரியா? என்ன வசனம் தெரியுமா? உட்காருங்க 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 உட்காருங்கம்மா. வசனம் சொன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் டைம். எல்லாத்த விட கேம்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாத்த விட எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? கர்த்தர் எழுதி கொடுத்த வசனம். சரியா? சின்ன வசனம் தான் சொல்றேன். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். என்னது? இப்ப அந்த ரெண்டு கவனி கவனி. இப்ப அந்த ரெண்டு பிள்ளைங்க போய் அவங்கள தேடினாங்க இல்லையா, பாலை தேடினாங்க இல்லையா, தேடினோன்னா கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சிச்சு. அப்போ நீ ஏசப்பாவை தேடினா ஏசப்பா உனக்கு கிடைப்பாரா? கிடைப்பார் தானே. ஸோ அவரை நீ என்ன செய்யணும்? டெய்லி தேடணும். எப்பெல்லாம் தேடணும்? அதிகாலையில் எந்திரிச்ச உடனே என்ன செஞ்சிடணும்? கர்த்தரை தேடிடணும். ஓகேவா? நீ தேடினா ஷுவரா உனக்கு அவரு காணப்படுவார். சரியா? ஓகேவா? புரியுதா? சொல்லலாமா வசனம்? 1 நாளாகமம். இவ்வளவுதான் சத்தமா? சத்தமா இருந்தா ஒரு பிரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். 1 நாளாகமம் 28:9. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். ரெட் கலர் டிஷர்ட் போட்ட தம்பி, நீ சொல்லவே இல்லை. சொல்லு பார்க்கலாம், நீ மட்டும் தனியா சொல்லு. நீ அவரை தேடினால். நீங்களா ரெட் கலர் டிஷர்ட் போட்ட தம்பிங்களா? ரெட் கலர் டிஷர்ட் போட்ட தம்பி மட்டும் தனியா சொல்வார். கூட்டத்தோட சொல்லலைன்னா தனியா சொல்ல வைப்பேன். சரியா? சொல்லு. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். 1 நாளாகமம் 28:9. கடைசியில ஒரு அண்ணா தனியா சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. நீ சொல்லல, சொல்லு. நீ அவர், நான் பார்த்துட்டு இருந்தேன், நீ சொல்லல. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். 1 நாளாகமம் 28:9. எப்ப தேடணும்னு சொன்ன? ஏசப்பாவை எப்ப தேடணும்னு சொன்ன? அதிகாலை. அதிகாலைன்றது 5 மணி அந்த அண்ணாக்கு சொல்றாரு. சரியா? ஓகே, இன்னும் ஒரு தடவை லாஸ்டா சொல்லிடலாமா? சொல்லாதவங்களை நான் தனியா சொல்ல வைப்பேன், எழுந்து நின்று மைக்ல சொல்ல வைப்பேன். ஓகேவா? சோ நீங்க சொல்லிடுங்க என் கூட சேர்ந்து. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். 1 நாளாகமம் 28:9. ஏசப்பாக்கு நீங்க கொடுக்கிற சத்தம் இவ்வளவுதானா? இன்னும் சத்தமா ஒரு தடவை சொல்லிடலாமா? இதான் லாஸ்ட். ஃபைனலா சூப்பரா சொல்லிடணும். ஓகேவா? நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். 1 நாளாகமம் 28:9. கை தட்டலாமா? வெரி குட், சூப்பர். ஓகே, இப்போ கிளாஸ் பிரிக்க போகிறோம். கிளாஸ் பிரிக்கும் பொழுது நீங்கள் அவங்கவுங்களோட கிளாஸ்க்கு போயிடுங்க. டீச்சர்ஸ் பிள்ளைங்களை தயவுசெய்து விளையாட விடாமல் ஒரே இடமா பிள்ளைங்க நீங்களும் உங்களுடைய கிளாஸஸில் இருக்கணும். இங்கே கிளாஸ் முடிஞ்ச உடனே லஞ்சு சாப்பிட்ட பிறகு ப்ராக்டிஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் உங்களோட வேனில் போக முடியும். இங்கே சாப்பிட்ட பிறகு லஞ்சு சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. 2:30க்கு முடிச்சிருவாங்க. He made everything. God loves me. He can do anything. If I run over here, if I run over there, God is everywhere, and He loves me. I know He's been when I look down, down, down. I believe what I found when I look in God's Word and I search for Him. He rewards me.
He made everything. God loves me, He can do anything. If I run over here, if I run over there, God is everywhere, and He loves me. When I look up, 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 I know He's real. When I look down, 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 I believe what I found. When I look in God's Word and I search for Him, He rewards me, 'cause He loves me. When I look up, 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 I know He's real. When I look down, 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 I believe what I found. When I look in God's Word and I search for Him, He rewards me, 'cause He loves me. 'Cause He loves me. 'Cause He loves me. Come on, Anna, come on, fast, fast. Yes. Wonderful. இங்க வந்து பாட்டு வருது, நீங்க பாட்டு பார்த்து கத்துக்காதீங்க. Right side. Left side. Twinkle, twinkle, shining star, Jesus ain't the superstar. Twinkle, twinkle, shining star, Jesus ain't the superstar. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. நீங்க சொல்லுங்க. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. என்ன வந்தாலும், கவலை வந்தாலும், பயங்கள் வந்தாலும், தோல்வி வந்தாலும், வியாதி வந்தாலும், கவலை வந்தாலும், பயங்கள் வந்தாலும், தோல்வி வந்தாலும், வியாதி வந்தாலும், நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. நீங்க சொல்லுங்க, come on. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. ஓ ஓ பாலமா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நண்பனானீரே சொல்லலாம். நண்பனானீரே நன்மை செய்தீரே, பாதை காட்டியே பாதுகாத்தீரே. நண்பனானீரே நன்மை செய்தீரே, பாதை காட்டியே பாதுகாத்தீரே. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. One more time. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. ஓ ஓ ஓ ஓ. Come on. ஓ ஓ ஓ ஓ. Ready up. ஓ ஓ ஓ ஓ. Super. ஓ ஓ ஓ ஓ. இன்னொரு வாட்டி கூட பாத்துக்கலாம் நம்ம. Come on, Anna, come on, fast, fast. சூப்பர் சூப்பர் சூப்பர். Yes. எல்லாம் சேர்ந்து பாடலாம். இங்க பாடல் வருது. ஓ ஓ ஓ. எல்லாரும் சேர்ந்து. ஓ ஓ ஓ. Right side. ஓ ஓ ஓ. Left side. ஓ ஓ ஓ. Twinkle, twinkle, shining star, Jesus ain't the superstar. Twinkle, twinkle, shining star, Jesus ain't the superstar. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. நீங்க சொல்லுங்க. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. என்ன வந்தாலும், கவலை வந்தாலும், பயங்கள் வந்தாலும், தோல்வி வந்தாலும், வியாதி வந்தாலும், கவலை வந்தாலும், பயங்கள் வந்தாலும், தோல்வி வந்தாலும், வியாதி வந்தாலும், நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. நீங்க சொல்லுங்க, come on. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. ஓ ஓ பாலமா. ஓ ஓ ஓ ஓ. ஓ ஓ ஓ ஓ. ஓ ஓ ஓ. ஓ ஓ ஓ. நண்பனானீரே சொல்லலாம். நண்பனானீரே நன்மை செய்தீரே, பாதை காட்டியே பாதுகாத்தீரே. நண்பனானீரே நன்மை செய்தீரே,
பாதுகாத்தீரே பாதுகாத்தீரே நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு ஓ ஓ ஓ come on ஓ ஓ ஓ ready up ஓ ஓ super ஓ ஓ ஓகே சூப்பரா இவங்க டான்ஸ் ஆடினாங்களோ இல்லையோ பின்னால பப்பட் செம்மையா ஆடினாங்க வெரி குட் எல்லாம் ஜோரா கைகளை தட்டிடலாமா ஓகே நம்ம எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆட போறோம் எல்லாம் எழுந்திருச்சு தள்ளி வந்துருங்கம்மா எல்லாம் லிரிக்ஸ் கத்துக்கிட்டாங்க எல்லாம் லிரிக்ஸ் கத்துக்கிட்டாங்க யா யூ கேன் ஆல்சோ கோ ஐ கேன் டேக் கேர் அடிப்பாவி எல்லாம் டான்ஸ் ஆட ரெடியா ரெடி சொல்லனா நான் ஆரம்பிக்க போறதில்ல எல்லாம் டான்ஸ் ஆட ரெடியா இல்ல 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 எல்லாம் டான்ஸ் ஆட ரெடியா ஆஹா இந்த சத்தம் பத்தாது பின்னால அண்ணாங்கெல்லாம் தூங்குறாங்களா படுத்துக்கிட்டு இன்னும் கீழே இருந்து எந்திரிக்கவே இல்ல எல்லாம் டான்ஸ் ஆட ரெடியா சத்தம் வரலையே எனக்கே கேட்கலையே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் போடலாமா fast fast yes சூப்பர் சூப்பரா எல்லாம் சேர்ந்து wonderful எல்லாம் சேர்ந்து பாடலாம் வாய் இல்லையா right side left side Twinkle, twinkle, shining star, Jesus ain't the superstar. Twinkle, twinkle, shining star, Jesus ain't the superstar. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு நீங்க சொல்லுங்க நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு என்ன வந்தாலும் கவலை வந்தாலும் பயங்கள் வந்தாலும் வியாதி வந்தாலும் வியாதி வந்தாலும் கவலை வந்தாலும் பயங்கள் வந்தாலும் தோல்வி வந்தாலும் வியாதி வந்தாலும் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு நீங்க சொல்லுங்க come on நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு ஓ பாடலாமா ஓ ஓ ஓ ஓ நன்மை செய்தீரே பாதை காட்டியே பாதுகாத்தீரே நண்பன் நானீரே நன்மை செய்தீரே பாதை காட்டியே பாதுகாத்தீரே நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு one more time நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு ஓ ஓ ஓ come on ready up super இப்போ மியூசிக் ஆஃப் பண்ண போறோம் மியூசிக் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம தான் பாட போறோம் நான் சத்தம் நீங்க பாடுற சத்தம் எனக்கு கேட்கணும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கணும் சரியா ஓகே ஓகே ரெடி ஸ்டார்ட் 1 2 3 ஓ ஹோ ஹோ ஆஹா வரல வரல அப்படிதான் 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 ஓ ஹோ ஹோ ட்விங்கிள் ட்விங்கிள் superstar, twinkle twinkle shining star, Jesus எங்கள் superstar. நட்சத்திரமேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமேசு நம்பிக்கை நட்சத்திரமேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமேசு கவலை வந்தாலும் பயங்கள் வந்தாலும் தோல்வி வந்தாலும் வியாதி வந்தாலும் கவலை வந்தாலும் பயங்கள் வந்தாலும் தோல்வி வந்தாலும் வியாதி வந்தாலும் நம்பிக்கை நட்சத்திரமேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமேசு பாய்ஸ்
நம்பிக்கை நட்சத்திரமேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமேசு. ஓ ஓ ஓ ஆஹா, வரல வரல வரல. ஓகே, இப்போ மியூசிக்கோட நம்ம திரும்பி பாடலாம். வெறும் ட்ராக் போடுமா? வெறும் ட்ராக் போடுங்க. ரெடி ஸ்டார்ட், ரெடி ஸ்டார்ட். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. Twinkle 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 shining star, Jesus எங்கள் சூப்பர் ஸ்டார். நம்பிக்கை நட்சத்திரமேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமேசு. நம்பிக்கை நட்சத்திரமேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமேசு. கவலை வந்தாலும் பயங்கள் வந்தாலும் தோல்வி வந்தாலும் வியாதி வந்தாலும், கவலை வந்தாலும் பயங்கள் வந்தாலும் தோல்வி வந்தாலும் வியாதி வந்தாலும், நம்பிக்கை நட்சத்திரம். சத்தமா கேட்கல. நம்பிக்கை நட்சத்திரமேசு. ஓ ஓ ஓ. சூப்பர் சூப்பர். ஓ ஓ. நண்பனானீரே, நன்மை செய்தீரே, பாதுகாத்தீரே பாதுகாத்தீரே. நண்பனானீரே, நன்மை செய்தீரே, பாதை காட்டியே பாதுகாத்தீரே. நம்பிக்கை நட்சத்திரமேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமேசு. நம்பிக்கை நட்சத்திரமேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமேசு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. சூப்பர். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடலாம், கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடலாம். லேசா கொஞ்சம் தள்ளி. ஜெனிபாலா முன்னாடி வந்துரு. பாட்டு ஒன்று பாட போறோம், டான்ஸ் ஒன்று ஆட போறோம். வெல்கம் டு சத்தமா பாடணும். பாட்டு ஒன்று பாட போறோம், டான்ஸ் ஒன்று ஆட போறோம். வெல்கம் டு CBS தம்பி. பாட்டு ஒன்று கேட்டு போட்டு எனர்ஜியா தான் ஆட்டுவோம். வசனத்தை சொல்ல சொன்னா போட்டு தானே போடுவோம். பாட்டு ஒன்று கேட்டு போட்டு எனர்ஜியா தான் ஆடுவோம். வசனத்தை சொல்ல சொன்னா போட்டு தானே போடுவோம். வெல்கம் டு CBS தம்பி, வெல்கம் டு CBS தங்கை, வெல்கம் டு CBS தம்பி. வாங்க தம்பி, வெல்கம் டு CBS தங்கை. வாங்க வாங்க. தம்பி தங்கச்சிக்கலாம், CBSக்கு டைம் ஆச்சு, வாங்க போகலாம். Don't worry, be happy.
நம்மளாம் கைகளை கூப்பி கண்களை மூடி இவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், நிறைய வசனங்களை பார்த்தோம், கதைகளை பார்த்தோம், பப்பட் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம ஏசுவாமி கிட்ட நன்றி சொல்ற நேரம். சரி, எல்லாம் கொஞ்சம் கண்களை மூடலாம். ஜெபம் ஜெபம். யாரோட பேசுற நேரம்? ஏசப்பாவோட பேசுகிற நேரம் இல்லையா? இன்னும் சத்தம் கேட்டுட்டே இருக்கு எனக்கு. ஜெசிகா, இன்னும் சத்தம் வருது எனக்கு. இன்னும் சத்தம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட பேச வேணாமோ நீங்களே பேசிக்கலாம். யாருக்கெல்லாம் ஏசாமி கிட்ட பேச வேணாமோ அப்ப நீங்க பேசிக்கலாம். ஓகே, கண்களை மூடி ஜோமனி, கண்களை மூடி கைகளை கூப்பி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சிபிஎஸ் நாளை கர்த்தாவே உடைய கரங்களில் கொடுக்குறப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 3ஆம் நாள் கூட்டத்தை கர்த்தாவே நீர் கூட்டி சேர்த்தபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. இயேசுவே, இந்த நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஏசப்பா, அந்த சிபிஎஸ் ஆண்டவரே இந்த மாதத்தில் நடக்குமா என்று நாங்கள் யோசித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜபத்திலையும் வச்சிருந்தோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நாளில் கர்த்தாவே நீ சேர்த்து ஆண்டவரே செய்து முடிக்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திருக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் நடத்துகிற டீச்சர்ஸுக்காகவும் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தாவே நீர் கொடுத்தபடினால நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆரம்ப நாள் முதல் இந்த நாள் முடிய மட்டுமாய் கர்த்தாவே உடைய பிரசன்ன இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட்டி சேர்த்து ஆண்டவரே தேவ வார்த்தைகளை கேட்க முடியாது கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. உண்மை தெரியாத பிள்ளைகள் வந்திருந்தாலும் கர்த்தாவே நீர் அவர்களை சந்தித்து ஆண்டவரே உம்முடைய வழியில நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அந்த நாளில் கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் கூட்டி சேர்த்திரே உமக்கு நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். எந்த தடைகளும் எந்த பிரச்சனைகளும் இராதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் ஏசப்பா உம்முடைய கரங்களில வைக்கிறப்பா. நீர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆவியானவர்கள் மத்தியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் நீர் ஆலோசனை கொடுத்து நடத்துகிற டீச்சர்கள் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை சொல்லி கர்த்தாவே பிள்ளைகள் அதன் மூலமாய் கர்த்தாவே தெரிந்து கொள்ள முடியாது நீங்க தயவு கொடுங்கப்பா. இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் ஆண்டவரே அதிகமாக நாங்கள் தேடணும் ஜெபிக்கணும். உம்முடைய வருகையில கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஒவ்வொருத்தரும் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க தகுதிப்படுத்த வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நடத்துகிற டீச்சருக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இந்த வேலையில கூட சகோதரியாகவும் ஜெபிக்கிறேன். அவர்களும் இந்த இடத்துல கர்த்தாவே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் முன்னின்று சகலத்தையும் ஆண்டவரே நீ நேர்த்தியா செய்து முடிக்கும். அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கணும், பலன் கொடுக்கணும் அப்பா ஸ்தோத்திரம். காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. ஆமென். அப்படியே ஒரு நிமிஷம் உட்காரலாம். சின்னதுக்கு ஒரு ஷார்ட் அறிவிப்பு இருக்குது, கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற காரியங்களுக்கு போகலாம். கொஞ்சம் நேரம் உட்காரலாம். ஒரு நிமிஷம் ஒரு அமைதியாக கொஞ்சம் உட்காரலாம். நான் சொல்கிறத மாத்திரம் கேளுங்க. உட்கார். டீச்சர்ஸ் கொஞ்சம் பேசாமல் பார்த்துக்கோங்க. பேசுகிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டாம். நாளைக்கு பெரிய கிஃப்ட் வச்சுருக்கோம்ல, நாளைக்கு பேசுகிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டாம். சரியா? ஓகே. இப்போ அறிவிப்புகள் சொல்ல கேட்டுக்கணும் நீங்க. வெரி குட், தேங்க்யூ, வெரி குட். ஓகே, நாளைக்கு இந்த இடத்துல 2:30 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கு. எத்தனை மணிக்கு? நாளைக்கு இங்க மத்தியானம் 2:30 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கு. 2:30 மணிக்கு ப்ரோக்ராம் அப்போ உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாரும் வரலாம். கண்டிப்பா உங்களுடைய அம்மா அப்பா எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு வரலாம். நாளைக்கு இங்க எத்தனை மணிக்கு ப்ரோக்ராமு? 2:30 மணிக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே வந்துடணும். அம்மா அப்பாவும் இங்கே வரலாம். 3 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி சீக்கிரத்திலே முடிஞ்சிடும். சரியா? ப்ரோக்ராம் முடிஞ்சு உங்களோட கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் போகலாம். ஒரு காரியம். இரண்டாவது அறிவிப்பு கேளுங்க. இந்த சிபிஎஸ் இந்த நாளோட இப்போவோட முடிஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா? அப்படி இல்லவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இங்கே சண்டேஸில் ஒவ்வொரு வாரமும் காலையில் 9:30 மணிக்கு சண்டே ஸ்கூல் நடக்குது. எத்தனை மணிக்கு? 9:30 மணிலேருந்து 10:30 மணி 1 hour சண்டே ஸ்கூல் இங்கே நடக்குது. அங்கே டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, பிள்ளைங்க வருவாங்க. 9:30 மணிக்கு இங்கே சண்டே ஸ்கூல் காலையில் ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் தயவு செய்து தாராளமாக இங்கே காலையில் 9:30 மணிக்கு உங்களுடைய சண்டே ஸ்கூலில் கலந்து கொள்ளலாம். இதே மாதிரி பாடல்கள்,
கதைகள், வசனங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு போதிக்கப்படும். வருஷம் முடிவில் உங்களுக்கான பரிசு பொருட்களும் உங்களுக்கு உண்டு. சரியா? தொடர்ந்து வருகிறவர்களுக்கு வருஷத்தின் கடைசியில் பரிசு பொருட்களும் உண்டு. அப்பா அம்மா கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு அங்கமாக ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? மூன்றாவது காரியம், இந்த இடத்துல இப்போ நமக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒருவராகிலும் அங்கே வெளியே போய் சுற்றின்னு இருக்காம, எல்லா பெரிய பிள்ளைங்க தான் இதுக்கு முக்கியமாக என்ன செய்யணும், பொறுப்பாக பார்த்துக்கணும். பெண்களாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் நீங்கள் தான் என்ன செய்யணும், உங்களுக்கு அடுத்த தம்பியோ தங்கச்சிங்களையோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். வெளியே போய் விளையாட விடாமல் உள்ளே கூட்டிகிட்டு வந்துடணும். டீச்சர்ஸ் அதுக்கு உத்தரவாதம் எடுத்துக்கணும். கூட வேலை செய்கிற, ஆக்ஷன் பண்ணுற, அசிஸ்ட் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் இதை பொறுப்பாக எடுத்துக்கிட்டு அந்தந்த கிளாஸில் போய் ப்ரோக்ராம்ஸை மறுபடியும் ரிஹர்சல் பண்ண போகிறீங்க. மறுபடியும் ரிஹர்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மறுபடியும் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து மறுபடியும் நம்ம வேன் எடுத்து அந்தந்த ஊருங்களுக்கு போகிறவங்க போகலாம். பக்கத்தில் இருந்து வந்திருக்கவங்க நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம். சரியா? அதுக்கு முன்பாக தயவுசெய்து யாரும் போயிட வேண்டாம். ஏன்னா ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் இருக்குது. ரொம்ப நேரம்லாம் கிடையாது, ஜஸ்ட் 1 hour தான். முடிச்சுட்டு அவங்க அனுப்பிச்சிட போகிறாங்க. சரியா? இங்கே நாளைக்கு எத்தனை மணிக்கு இங்கே ப்ரோக்ராம் இருக்குது? 2:30 மணிக்கு. 2:30 மணிக்கு யாரெல்லாம் வரலாம்? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை, யார் வேணாலும் இங்கே நீங்கள் கூட்டிக்கிட்டு வரலாம். ரெண்டாவது குறிப்பு நான் சொன்னேன், என்னது, ஒவ்வொரு வாரமும் இங்கே சண்டே ஸ்கூல் நடக்குது. எத்தனை மணிக்கு? காலையில் 9:30 மணிக்கு. கரெக்டாக சொன்னேன், வெரி குட். காலையில் இங்கே 9:30 மணிக்கு சண்டே ஸ்கூல் நடக்குது. அதுக்கு நீங்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கேருந்து அழகாக வெளியே போய் உட்கார வைக்க போகிறோம். ஆமாம்மா, கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு இங்கே பக்கத்தில் ராமாரெட்டிப்பாளையத்துலேருந்து நாலூர்லேருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ எப்படி வண்டி வருதோ அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு வண்டி வந்துடும். 1:30 மணிக்கு போதும் இல்லை மிஸ்? 1:30 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து வண்டி ஏற்றிட்டு வந்துடும். சரியா? 1:30 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களோட இடங்களில் எங்கே உங்களை பிக்கப் பண்ணுறாங்களோ அங்கே நின்னீங்கன்னா இப்போ எப்படி உங்களை வந்து வண்டி கூட்டிகிட்டு போய் விடுறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வரும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வரும், நீங்கள் போகலாம். ஒன்று இப்பொழுது ஓகே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த கிளாப் ஸ்டெப் தெரியுமா? 1 2 பண்ணு. 1 2 3 4 5 6 இது எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? அக்கா இன்னொன்று என்னக்கா, அந்த கிருபைக்கு ஒன்று பண்ணுவீங்களே என்னக்கா, கை இப்படி அந்த அக்கா பண்ணுறதை பண்ணு எல்லாம் பொண்ணுக்கா. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2. ரெண்டாவது இன்னொரு ஸ்டெப் எல்லாம் பார்த்துக்கோ. அடுத்தது என்னக்கா? 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகேவா? மூணாவது ஸ்டெப்பு எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி ஆடாதீங்க. ஓகே? வேற என்ன இருக்குக்கா? இது இருக்குல்ல, போடுக்கா. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகேவா? இந்த 4 ஸ்டெப்பு தான். அதுக்கு மீதி அந்த அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ணனை பார்க்காதீங்க, இந்த அக்காவை பாருங்க. ஃபர்ஸ்ட் சாங் என்ன போடலாம்க்கா? அந்த அக்கா அப்படியே பாரு. ஆனா நீங்களாம் படிக்கணும். ஓகேவா? எல்லாம் எங்களோட குதிக்கணும். ஓகேவா? குச்சி காட்டுங்க. ஏன் காட்டி பண்ற? எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போ. கொஞ்சம் பின்னாடி போ. எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போ. கொஞ்சம் பின்னாடி போ. எல்லாம் அண்ணனோட 1 2 நம்ம பலனில ஒருத்தர் வந்தாரு, என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, சுதான அவரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார், என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு,
இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு தான் முதல் நாள் வந்தல சாட்டர்டே எப்படி இந்த சாட்டர்டே வந்தல எப்படி போகுது சூப்பராக போயிட்டு இருக்கு. சூப்பராக போயிட்டு இருக்கா அவ்வளோதான் சும்மா கடமைக்குன்னு பேசாத உண்மையே பேசு நல்லா இருந்ததா நிஜமாவே உன் ஃபீலிங் என்ன பர்சனலா எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேம்ஸு, ஆக்ஷன் சாங்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் அந்த ஏன் கொலோ தெய்வம் அவர் செம்ம வைபாக இருந்துச்சு. Praise the Lord. ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்சது. ரொம்ப செம்ம வைபாக இருந்துச்சு. ரொம்ப Okay. பிடிச்சிருந்துச்சு அந்த இது. அதுக்கப்புறம் இந்த சிபிஎஸ்சி நீ எடுத்துன்னு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? இது எனக்கு ஒரு லேர்னிங், இது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எடுத்துன்னு போகிறது. பசங்கக்கிட்ட பேஷன்ஸாக இருக்கிறது தான். அங்கங்கே ஓடினாங்க லைஃப்பாக. ரொம்ப கஷ்டம் தான்ல? ரொம்ப கஷ்டம். பேஷன்ஸாக இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு திருப்பி அவங்க வழிக்கே போய் அவங்கள திருப்பி கொண்டு வரணும். Very nice, very nice. Thank you, Banish. Anshi, we want to continue with you as well because you've been doing this for a lot of years now. So even if you came for a day, you came. That's the point, and we've been doing them for many years now. Sunday school, Sunday schoolum நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். So overall, how was the today? How was the vibe today? How was the church today for this Bible school for these people? Actually, it's really great to be a part of this ministry now. I expected பண்ணல because like we're having it at the end of the month, அதனால expect பண்ணல. But even though like daily 100 plus children வரது நம்மளுக்கு ரொம்ப enthusiastic, like நம்மள encourage பண்ணது. அவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்ப like எல்லாமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா நம்மளோட எல்லாத்துலயுமே அவங்களும் டேக் பார்ட் பண்றது வந்து நம்மளையும் இன்னும் மோட்டிவேட் பண்ணுது. Okay, we have to keep this going அப்படிங்கிற மாதிரி it's motivating us. Makes sense. Yeah, so and பசங்களுமே ரொம்ப நல்லா கத்துக்கிறாங்க எல்லாத்தையுமே. நமக்கு இந்த ஸ்பான் ரொம்ப கம்மியா இருந்தாலுமே அவங்களோட டேக்அவே நிறைய இருக்குங்கிறது நாங்க உண்மையாவே பிலீவ் பண்றோம். So இந்த வருஷம் நம்ம 3 days வச்சோம். So even if we are finishing in May, we are doing it in an impactful way. Yes, June வரதுக்குள்ள we are going to close it up. பசங்க வந்து ஒரு லைக் அவங்களோட ஸ்பிரிட்ஸ் ரிவைவ் ஆகி அவங்க வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்க்குள்ள போறாங்க. So that's a great thing. Who am I speaking with? Your name? I'm Anshi. Anshi, thank you Anshi. Thank you. எல்லா டீமும் பாத்தீங்கன்னா பாஸ்கெட் பாலா இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, பேட்மிண்டனா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டார் பிளேயர் ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி இருக்காங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்டார் பிளேயரோட தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அவங்க வந்து சும்மா அவங்க வந்து இந்த விபிஎஸ் உடைய ஓவரால் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி she will share her thoughts, please. மைக் இங்க இருக்கணும் ஜி. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 3 days பிபிஎஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் கேம்ஸ், சாங்ஸ். நீ முன்னாள் வந்தே நீங்க தானே வந்த? இன்னைக்கு வந்து வீடியோல பார்த்தல. சரி ஓகே சொல்லு. இந்த வியூவர்ஸ் சொல்லு. ஆன்லைன்ல பார்த்தேன். இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். பட் வந்து இந்த 2 days பார்க்காததை இன்னைக்கு ஃபுல்லா பார்த்த மாதிரி ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. பப்பட்டா இருக்கட்டும் இல்ல வசனம், டான்ஸ் ப்ரோக்ராம் எதுவா இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வருஷம் எப்பவுமே நாங்கள் வாலண்டியராக டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்போம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் கற்றுக்கிட்டு இப்போ நாங்கள் ஒரு டீச்சர் லெவலுக்கு வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்கிற மாதிரி. ஆமாம், அவங்க சொல்கிறது கரெக்டு. எங்களுக்கு டீச்சர் இல்லை, அதனால நாங்கள் பிரின்சி வந்து போட்டோம். டீச்சர் ஆகிறதுக்கான எல்லா குவாலிட்டியும் பிரின்சிக்கு இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் ஸ்டார் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஎஸ்சில் வந்து டெக்னிக்கல் டீம்னு ஒன்று இருப்பாங்க. சாங்ஸ் போடுறதுக்கு, அப்புறம் அந்த மியூசிக் வீடியோஸ், மோண்டாஜ்லாம் போடுறதுக்கு வந்து ஆளுங்க இருப்பாங்க. அது ஆளுங்க பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த டீமில் இருக்கிற ஒரு வாலிபர்கிட்ட தான் பேச போகிறோம். ஸோ how was your experience for the CBS? எப்படி இருந்தது? ஆசீர்வாதமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இனிமேல கண்டக்ட் பண்ணா வந்து கடவுள் பெரிய காரியங்களை செய்வாரா? கண்டிப்பா செய்வார். கண்டிப்பா செய்வார். அங்க பார்த்து சொல்லு. கண்டிப்பா செய்வார். உங்களுடைய பேர் என்ன? யூனிஸ். யூனிஸ். இது மட்டும் கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த விபிஎஸ் வந்தது எனக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு. ஏசப்பாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கினேன். சண்டே கிளாஸ்லேயும் தெரிஞ்சுப்பேன். இருந்தாலும் இந்த விபிஎஸ்ல நிறைய தெரிஞ்சு கதைகள் எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சாங்ஸ், ஸ்டோரிஸ் அது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. கிளாஸஸில் நடத்துகிற ஒவ்வொரு ஸ்டோரிஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப என்கரேஜ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் நிறைய கற்றுக்க முடிஞ்சது. இஸ்ரேல் மிஷன் ஸ்கூலில் தானே படிக்கிறேன்? எப்போ ஆரம்பிக்குது ஸ்கூல்? மண்டே ஜூன் 2. அப்போ நாங்கள் ஜூன் 1 வரைக்கும் விபிஎஸ் வச்சு ஜூன் 2 உங்களை டைரக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடும்ல. கடைசி நாள் எப்படி இருக்கு? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? கேமரா பார்த்து அப்படியா? இன்னைக்கு இல்லையா? வாத்தியார் சார்பா பேசுறாரு.
ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. ஒரு பாய் சொல்லுங்க கேமராக்கு. பாய் பாய். பிரதீப். பிரதீப். உன் பேரு பிரதீப். எங்க இருந்து வர? ராமரெட்டிபாளையம். ராமரெட்டிபாளையம். கவின். ராமரெட்டிபாளையம். கவின். கவின். கரண். கரண். அவன் பேரே திருப்பி சொல்ற பாரு. ஹேமந்த் குமார். ராமரெட்டிபாளையம். கா நீங்க கொஞ்சம் வாங்க. டூடாக்கா ஒரு அல்லேலூயா ஓட சொல்லுங்க போல இருக்கு. थैंक यू. அல்லேலூயா. Thank you. We are coming to a close for these 3 eventful days of this children's Bible school. So if you are anywhere in and around Minjur in this 46 villages, you are invited to join us and we will pray for you for your entirety as well. இந்த 3 நாள் சிறப்பான VBS கூட்டங்களை முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். நம்ம இப்ப நாள் 3ல இருக்கோம். நாள் 3 உடைய தலைப்பு உண்மையாக இருக்க தைரியமாய் இரு அப்படின்ற தலைப்புல உண்மையாக இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தைரியமாக இருப்பீர்கள் என்ற விசுவாசத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னையோட முடியல சண்டே ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே சிறப்பு கூட்டத்தை நாங்கள் வைக்க போகிறோம். We are going to keep a special VBS program tomorrow Sunday evening. If you are in and around Minjur, don't miss it. Come join us. God will do great things with you. Hallelujah. நீங்கள்லாம் பார்க்குறீங்களே, எங்களுக்காக ஜோம் பண்ணுறீங்களான்றது ஒரு கேள்வி. நீங்கள் ஜோம் பண்ணுறீங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் நல்லா இருக்கணும்னு ஜோம் பண்ணுறீங்களான்றது ரெண்டாவது கேள்வி. 2 கேள்வி கேட்டேன். இப்போ 3வது கேள்வி உங்களுக்கே புரிஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. பார்க்குறீங்களா எங்களை? We are watching you as well. But we are praying for you. Are you praying for us? Is the question I want to ask you all. God bless you in this new year 2025. Let's start June with a bang. Praise the Lord.